சஹாபாக்களிலும் மதீனாவில் உதவி செய்த அன்சார்களிலும் யார் முந்தி சென்று வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவங்களை பின்பற்றினாங்களே அவர்களும் அல்லாஹ் சொல்லுகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? முன்னாடி உள்ளவங்களை பின்பற்றாமல் தெரிகிறது என்று ஒரு வாதம் வைக்கிறார்கள். இதிலையும் அவர்கள் நிறைய அவங்களுடைய வாதத்துக்கும் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதுஹபை பின்பற்றுவதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை தெரிவதற்காக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விடுத்து மக்காவில் போய் ஒருத்தர் மிருகத்தோட ஹஜ்ஜுக்கு போகும்போது அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று எங்கெல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கூறியதற்கு அந்த கிதாபை காட்டின பிறகு எங்கள் அணி பதில் தரப்படும். இப்போது நான் சொல்ல வருவது என்னவென்றால், மதுஹபை பின்பற்ற வேண்டிய என்ற தலைப்பிலே, அதாவது குர்ஆன் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய காலம் இருக்கிறது மிக சிறந்த காலம். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும் ثم الذين يلونهم ثم الذين يلونهم ثم يبهذ الكذب. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு நீங்கள் உரிய மரியாதை தாருங்கள். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும், ஏனென்றால் அவர்கள் தான் உங்களில் மிக சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு தாபியங்கள், அதற்கு பிறகு தபா தாபியங்கள். இந்த 3 காலத்திற்கு பிறகு சும்மா எபஹருல் கிதுபு ஹத்தா அன்னர் ரஜுல யஹலிஃபு வலா இஸ்தஹலபு, எந்த அளவிற்கு பொய் வந்து விடும் என்றால், நீ சத்தியம் பண்ண வாடான்னு ஒருத்தனை போய் கூப்பிட தேவையில்லை, நீங்க காசு தாங்க நான் கோர்ட்ல வந்து சத்தியம் பண்றேன்னு சொல்ல வரலாம். அந்த அளவுக்கு உலகத்திலே பொய் மலிந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்துல கோர்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பொய் சத்தியம் சொல்றதுக்கு காசு தாங்க நீங்க எதை சொன்னாலும் சொல்றீங்க. இப்ப இந்த காலத்துல உலமாக்களை பின்பற்றுவதை விட, சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய சொல்லை பின்பற்ற சொன்னார்கள்? இந்த ஆயத்தின்படி வாருங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள். சஹாபாக்களுடைய காலம் மிக சிறந்த காலம். சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அப்ப சஹாபாக்களுக்கு அடுத்து ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார்கள். 4 சஹாபிகளை நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் தாபிஈன். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் பேசியது கிடையாது. அதுபோல்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மா கதப தகத்து, இதுவரை என்னுடைய நாவிலிருந்து ஒரு பொய் கூட வந்ததில்லை என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? பொய்களும் பிராடுகளும் நிறைந்திருக்கின்ற இந்த காலத்திலே உண்டானவர்களுக்கு நாம் பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமா? சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த காலம் என்று சுட்டிக்காட்டப்பட்ட காலம் எது? இப்போது சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்களுக்கு பிறகு 3 வகையான குரூப் முஸ்லிம்கள்ல உண்டு. 3 வகையான பிரிவினர். எப்படி? ஒன்று பொதுமக்கள், இரண்டாவது ஆலிம்கள், மூன்றாவது முஜ்தஹிதீன்கள். பொதுமக்கள் என்றால் அவர்களுக்கு சட்டங்கள் தெரியாது. இரண்டாவது ஆலிம்கள், சட்டங்கள் தெரியும். மூன்றாவது முஜ்தஹிதீன்கள், அந்த சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எப்படி வடித்து எடுப்பது என்ற ஞானம் பெற்றவர்கள் அவர்கள். இப்போது பொதுமக்கள் ஆலிம்களை பின்பற்றுவார்கள், அவர்களுடைய சொல்கின்ற சட்டத்தை பின்பற்றி. ஆலிம்கள் முஜ்தஹிதீன்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்து தரக்கூடிய விஷயத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். இப்போது இப்படி ஒருவர் இன்னொருவரை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டுவிட்டது. சங்கைக்குரிய பெருமக்களை, எப்போது? சஹாபா பெருமக்களுக்கு பிறகு. சஹாபா பெருமக்களிலேயே தெரியாதவர்கள் அடுத்த சஹாபியிடத்தில் தெரிந்தவரிடத்தில் கேட்டிருக்கின்ற எத்தனையோ ஹதீஸுகள் இருக்கின்றன. சரி, இப்போது ஒருவர் இன்னொருவரை தக்லீது செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேரா பார்த்தாங்க, நேரா கேட்டாங்க. அதனால யாரையும் பின்பற்ற வேண்டிய தேவை கிடையாது. காலம் போக போக ஒருவர் அடுத்தவரிடம் கேட்க வேண்டிய, அடுத்தவர் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்ய வேண்டிய நிலையை பின்பற்ற வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது கிடையாது. எது? மذஹப் கிடையாது. இப்பவும் மذஹப் கூடாது என்று சொன்னால், இப்போது நாம் வைத்திருக்கின்ற இது போன்ற குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது.
குர்ஆன் தனித்தனியாகத்தான் இருந்தது, எலும்புகளிலே தோள்களிலே. குர்ஆன் எப்போது ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பிறகு ஒன்று திரட்டப்பட்டது, சஹாபாக்கள் காலத்தில் ஒன்று திரட்டப்பட்டது. ஆனால் அப்போதும் கூட குர்ஆனிலே ருக்கு கிடையாது, 30 ஜுஸுகள் கிடையாது, அதற்கு பிறகுதான் வந்தது. இப்போது நாம் ருக்கு போடப்பட்ட 30 ஜுஸுகளை கொண்ட குர்ஆனை வைத்திருக்கிறோம். இப்படித்தான் ஹதீஸிலும். ஹதீஸ்கள் முதலில் தொகுக்கப்படவில்லை, ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் தொகுத்தார்கள். இப்படியே அதற்கு பின்னர் புகாரி இமாம் என்று இப்படியே வந்தது. தங்கைக்குரிய பெருமக்களே, அது மாதிரிதான் மதஹப் வந்தது. மதஹப் பிதஅத் என்றால் குர்ஆனை தொகுத்ததும் பிதஅத், ஹதீஸை தொகுத்ததும் பிதஅத். இப்போது புகாரியே தூக்கக்கூடாது, எல்லாம் பிதஅத் வந்துடும். அன்பு நண்பர்களே, எழுத்திலே ஆபாசம் இருக்கிறது என்று இவ்வளவு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நடைமுறை ஆபாசம் ஏற்படுவது ஏன் கவலைப்படல? எழுத்திலே இருக்குது அவங்களுடைய கூட்டுப்படி. நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முனையலாமா அப்படின்னு கேள்வி வச்சோன்னே அதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் நம்ம கேட்டது நடைமுறையில் உள்ளது, அது எழுத்தோட தான் இருக்கு, நடைமுறையில் இல்ல. அவங்க சொல்ல போறாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு விளக்கம் இருக்கு, அவங்க கிதாபு தர போறாங்க, நம்ம கொடுக்க போறோம், அதே விஷயம். நடைமுறை ஆபாசத்தை உண்டு பண்ண முடியலாமா? அல்லாவுடைய பள்ளியில வெளியிலே கூடாத அல்லாவுடைய பள்ளி வாசல்ல ஒரு ஆபாசத்தை நடைமுறைப்படுத்த முடியலாமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இவங்க சரிங்களா? அல்லாஹ் எதை விரும்பலையோ அவங்க வீட்டில போய் செய்வது. இதுதான் நல்வழிக்கு கொண்டு போற அழகா. அவர்களை நம்பி எத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏதோ சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க அப்படி நம்பிக்கையில தானே, ஒரு நம்பிக்கை தானே இவங்க சொல்ற உண்மையா இருக்கும். இவங்க குராதிசம் விளக்கம் தர்றாங்க, இமாம்களை போய் சொல்லுகிறாங்க, இவங்களுடைய கூற்று சரியாக இருக்கலாம். ஒரு நம்பிக்கையில் வந்தவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லலாமா? அதான் நம்ம கேட்கிறோம். ஒரு தடவை தானே இந்த உலகத்தில் வாழ முடியும், இன்னொரு தடவை வர முடியுமா? அங்க மாட்டிக்கிட்டா சிறுவனை தெரியாதனமா 4 பேர் சொன்னாண்டு நாங்க நம்பிட்டோம், மறுபடியும் அனுப்பி வை கேட்க முடியுமா? இல்ல அனுப்பி வச்சிருவானா? ஆணின்கள் செஞ்சு அடிக்கலாம் அப்படின்னு திருப்பி சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றோம், ஏன் சொல்றோம்? இல்லாத வாசகத்தை சொல்றாங்க, மற்றதெல்லாம் வாசகம் இருக்குது, இவங்க தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க, அதனால வாசிங்க, வாசிங்க கிட்டாப்தாங்க, பதில் தர்றோம். இப்ப என்ன சொல்றாங்க? ஆத்ம செஞ்சாடிக்கலான்ட்டாங்க. இப்ப சொல்றோம், அந்த வாசகத்தை இவர்கள் காட்டி தந்து விட்டால் இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதெல்லாம் பொய் என்று சொல்லி அவங்க சொல்ல ஏற்றுக்கொள்றோம். அதே நேரத்தில் காட்டி தரலன்னு சொன்னா நாங்க இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய், மதஹப் ஆலிம்கள் சொல்வதுதான் சரி என்று அவங்க ஒப்புக்கொள்ளும். இதுவரைக்கும் அவங்க சொன்னதெல்லாம் இப்படித்தான் உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இருக்குதுங்கெல்லாம் காட்டிடணும், ஆலிம்கள் கஞ்சா அடிக்கலாம்னு காட்டிடணும். அவங்க சொன்ன வாசம் இதுதான். அடுத்து எவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க சொல்றது, எவ்வளவுதான் நம்ம கேட்டாலும் தர மாட்டாங்க. நாங்க பதில் சொல்றதுக்கு காரணத்தை சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்ப இதே போல நாங்களும் சொல்லலாம், எவ்வளவுதான் நாங்க கேட்டாலும் சரிதான், கிதாபை தரவே மாட்டாங்க, வாசிக்க மாட்டாங்க, வாசிச்சுட்டு கிதாபை தர மாட்டாங்க, சும்மாதான் வந்துட்டாங்களே. நாம சொன்ன வாசிங்க, தெரிஞ்ச வாசிங்க. ஏன் உங்களுடைய தர்ஜமா, உங்களுடைய மொழிபெயர்ப்பில் பிழை இருக்கிறது, அதை காட்டுறதுக்கு தான். ஏன்னா தர்ஜமா பிரச்சனை. அப்ப ஏன் அந்த விஷயத்துல முன்பின்ன விட்டுருக்காங்க, முன்னால விட்டுருப்பாங்க, பின்னால விட்டுருப்பாங்க, மீனிங் சரியா இருக்காது. அதை விளக்குறதுக்காக தான் வாசிங்க, தாங்க விளக்கம் சொல்லுவோம். பதில் எங்கிட்ட இருக்கு, ரெட்டியா இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவோம், வரிசையா வரணும். திடீர்னு இது மட்டும் தாங்க, அப்புறம் மத்தெல்லாம் வேணாமா, நீங்க சொல்லுங்க இது மட்டும் தான் பிரச்சனை, மத்தெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுங்க. நீங்க இடையில குடிச்சீங்கல்ல ஒண்ணு, அதுக்கு பயன்படுது, அதுக்கு அந்த நேரம் போகும். இப்பதான் வந்தாமே, அப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னால உள்ள விட்டுருங்க, பதில் வேணும், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, அது மட்டும் தாங்க. நான் ஒவ்வொன்றும் பதில் சொல்லுங்க, இடையில ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுவரைக்கு முன்னால உள்ள நீ எடுக்கப்படலன்னு வழங்குது, எல்லா கிட்டாரும் கொண்டு வரலன்னு தெரியுது. என்ன நினைச்சது, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவோம், அளந்துரும், அப்படி திணறின்னு இப்படி எல்லாம் கொட்டிட்டாக்கா, அவ்வளவு பாசையில குப்பையை கொட்டிட்டா அப்படியே வெட்கப்படுவாங்க, நெஞ்சு நிமித்துகள் இருக்குதான். ஏன் நீங்க சொல்றது போய் நெஞ்சு நிமித்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் நினைச்சேன கொட்டிடலாம், திணறுவாங்க, ஒன்னும் செய்ய முடியாது, மற்றதெல்லாம் உழப்பான், மதுகப்பல எதுவுமே செய்ய முடியாது, நம்மகிட்ட தான் குப்பை இருக்க, அவ்வளவு பாசையில இப்படி நினைச்சாங்க. எவ்வளவு நெஞ்சு நிமித்து பேசிருக்கோம் பாத்தீங்களா? ஏன் அவ்வளவு பொய் சொல்லுமா நம்ம